வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் இன்றைக்கி மற்றும் இந்த வாரம் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி போன வாரம் மற்றும் போன மாதம் முழுவதும் என்ன நடந்தது அப்படின்றத பார்ப்போம். ஏன்னா இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது புதிய கான்ட்ராக்ட். பழைய கான்ட்ராக்ட் எக்ஸ்பயர் அடையிற நேரம் ஆகிடுச்சு அப்படின்றதுனால நம்ம புதிய கான்ட்ராக்ட்டுக்கு இப்போவே நம்ம மூவ் ஆகிடலாம். அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நேச்சுரல் கேஸோட 7 நிமிஷ கேண்டில் ஸ்டிக் சார்ட்டை. ஸ்கேலை கம்மி பண்ணியிருக்கிறோம், ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக தெரியணும் அப்படின்றதுக்காக. உன்னிப்பாக கவனித்து பார்த்தோன்னா இந்த 176 அப்படின்ற இடத்துல அக்டோபர் மாதம் முதல் 2வது வாரத்தில் பல முறை சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போக முயற்சி செஞ்சுருந்தாலும் 188 ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. இந்த 76 அப்படின்ற இடத்துல பல விதமான ஏற்ற இறக்கம் இருந்திருக்கலாம். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட கோடு கிடையாது, அது ஒரு ஜோன். அந்த அடிப்படையில் இந்த இடத்துல மார்க்கெட் பல முறை சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போக முயற்சி செஞ்சுருக்கு. அது பலன் கொடுக்காமல் இறுதியாக இந்த 176 ஒரு ரெசிஸ்டன்ஸாக மாறி அடுத்த சப்போர்ட்டான 172 நிற்க முயற்சி செஞ்சு அதில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து தொடர்ந்து சரிவை சந்தித்து 164 பக்கமாக வந்து அங்கேயே க்ளோஸ் ஆகிருக்கு நேச்சுரல் கேஸ் மார்க்கெட். இதுதான் இந்த மாதம் நடந்துகிட்டு இருந்த முழு விஷயம். கவனத்தில் வைக்க வேண்டியது 176, 172, 182. சரி, இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம்? இந்த வாரம் இந்த கான்ட்ராக்டில் எப்படி ட்ரேட் பண்ணலாம்னா, ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு சந்தேகம் கிடையாது. டவுன் ட்ரெண்டுக்கே சாதகமாக இருக்கும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ஆனால் ஸ்டாப் லாஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. நம்ம இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதும் கிட்டத்தட்ட ஓரளவு 166 பக்கமாக நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா மார்க்கெட் புதிய கான்ட்ராக்ட் சமயத்தில் ஓப்பன் ஆகிறது கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும். ஆனால் நம்ம ஸ்டாப் லாஸ் எங்கே ஓப்பன் ஆனாலும் 172 வரைக்கும் ஸ்டாப் லாஸ் வைக்கிற கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏன்னா மார்க்கெட்டோட சரிவை பார்த்திங்கன்னா 182லேருந்து தொடர்ந்து கீழே விழுந்திருக்கு. ஓரளவு ஏற்றம் வந்தாலே நம்ம நடுவில் எங்கேயாவது கம்மியாக ஸ்டாப் லாஸ் வச்சோன்னா ரீட்ரேஸ்மெண்ட் இந்த லாபத்தை புக் பண்ணுறதுனால ஒரு பவுன்ஸ் பேக் வந்தாலே ட்ரிகர் ஆகிட்டு திருப்பி ட்ரெண்டை கண்டினியூ பண்ணோம். அதை தடுக்கணும் அப்படின்னா 172 வரைக்கும் நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணுறது அவசியமாகுது. ஃபண்டு கம்மியாக இருக்கவங்க கொஞ்சம் மார்க்கெட் ஏறினதுக்கு அப்புறமா செல் பண்ணுங்கள். தொடர்ந்து நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கே சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். அடுத்த டார்கெட் 162, 156. ட்ரேடிங் நடக்கிறப்போ பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.